الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேருதவியால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற மார்க்க விளக்க வகுப்பு தொடரிலே கலிஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய 4 கலீஃபாக்களின் வரலாற்றை இத்தனை நான்கும் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இறுதியாக இன்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறு கடைசி பகுதியை அடைந்திருக்கின்றது. அனைவரவே சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் த ஜெம்ஸ் ஃப்ரம் சஹாபாக்களின் வாழ்வில் இருந்து முத்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பகுதிகளால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த அமர்வுகளிலே ஒரு அமர்விலேயே பல சஹாபாக்களின் வாழ்விலிருந்து நமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல முக்கியமான சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நாளை முதல் இன்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றினுடைய இறுதி பகுதிக்கு நாங்கள் செல்கின்றோம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பம் என்று சொல்கின்ற போது அது அஹ்லுல் பைத்துகளில் மிக முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை தான் நாங்கள் அஹ்லுல் பைத் என்று சொல்லுவோம். அஹ்லுல் பைத் என்பது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா பிள்ளைகள், அவருடைய எல்லா மனைவிமார், அவர்களாக கிடைத்த அந்த பரம்பரை அனைத்துமே அஹ்லுல் பைத்தினர் தான். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் மாத்திரம் அஹ்லுல் பைத்தாக பார்ப்பது இஸ்லாமிய உணர்வு கிடையாது. அது ஒரு பாரபட்சமான ஒரு பாணி. அப்படி இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் என்று சொல்லும்போது அவர்களுடைய அத்தனை திருமணத்தின் மூலமாக அவர்களுடைய உறவாகி போன அத்தனை பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் தான் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். இவர்களை சிறப்பித்து கூறப்பட்ட ஹதீஸ்களை மாத்திரம் அடிப்படையாக வைத்து அவ்வாறு சொல்வது கூடாது என்பதை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் செய்து கொண்டது ஒரு சிறந்த ஒரு பிணைப்பாக இருந்தது. இந்த திருமணம் கூட அல்லாஹ்வுடைய மறைமுகமான ஒரு ஏவலின் பிரகாரம் நடந்தது என்கின்ற கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய திருமணத்துக்காக தான் பாவித்து வந்த சுத்தமியா என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பலமான ஒரு கேடயம் இருக்கு. நேற்றும் அதை சொன்னேன். அந்த கேடயம் ஒரு கவசம், அந்த கவச ஆடையை விற்றுவிட்டு 400 தொடக்கம் 500 திர்ஹமுக்குள்ள ஒரு தொகை பணத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதனை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுத்து மஹராக இதனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் கொடுத்தார்கள். அதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பகுதி அவர்களுக்கு திருப்பி ஒப்படைத்தார்கள் என்றும் நாங்கள் நேற்று பார்த்தோம். அந்த அடிப்படையிலே அவர்களுடைய இல்லற வாழ்க்கை மிக எளிமையான ஒரு வாழ்க்கையாகவே இருந்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரம்பத்திலே கூலி வேலை செய்யக்கூடிய ஒருவராக இருந்தார்கள். நீர் சுமந்து கொடுப்பது, விறகு வெட்டி கொடுப்பது போன்ற பணிகளில் எல்லாம் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட வீட்டிலே மாவு அரைப்பது, சமைப்பது போன்ற பணிகளிலே ஈடுபட்டு வந்ததாக நசாயிலே வரக்கூடிய செய்தியிலே வந்திருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு வெளியில் போய் கூலி தொழிலில் ஈடுபட்டு பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலே பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டு பணிகளை செய்து வந்தார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான சந்தர்ப்பங்களில் புரிந்துணர்வோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஏன்னா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு ஹதீஸ் அடிக்கடி ஞாபகம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இவர்தான் என்னுடைய மகள் ஃபாத்திமா, இவர்களுடைய ஈரக்குழு. யார் இவரை கோபப்படுத்துகிறாரோ அவர் என்னை கோபப்படுத்துகிறார், என்னை யார் கோபப்படுத்துகிறாரோ அவர் அல்லாஹ்வை கோபப்படுத்துகிறார் என்று சொன்ன அந்த நபி மொழி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடிக்கடி ஞாபகம். எனவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை முடியுமான வரைக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புரிந்துணர்வோடு எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் அவருடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட வரலாறுகளையே நாங்கள் பார்க்கிறோம். இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியிலும் அவ்வப்போது சில மனமுரண்பாடுகள் ஏற்படாமல் இல்லை என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் ஃபாத்திமாவை ஒருபோதும் வேண்டுமென்று கோபப்படுத்தியதில்லை,
அவரும் ஒருபோதும் என்னை வேண்டும் என்று சங்கடப்படுத்தியதில்லை. நான் அவரை கோபப்படுத்தியதும் இல்லை, அவர் என்னை சங்கடப்படுத்தியதும் இல்லை என்று அவருடைய அந்த குடும்ப வாழ்க்கையின் அழகை அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையில் வந்த அந்த இரண்டு முக்கியமான ஆண் குழந்தைகள், ஒருவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தவர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. இருவரும் பெரிய ஏஜ் கேப்பில், ரெண்டு பேருக்கும் இடையில சின்ன வயது வித்தியாசம் கொண்டவர்கள். இருவரும் சிறுவர்களாக இருந்த ஒரு சந்தர்ப்பத்திலே பல சம்பவங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. இது தவிர ஜெய்னப் என்ற ஒரு பெண் குழந்தையும் உம்மு குல்தூம் என்ற ஒரு பெண் குழந்தையும் அவர்களுக்கு இருந்தார். அப்படி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு வேறு திருமணங்கள் செய்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்கின்ற போது இந்த திருமணத்தினோடு தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, தங்களுடைய பேர குழந்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர்கள் என்று வர்ணித்திருக்கிறார். சையிதை ஷபாபில் ஜன்னா, சையிதை ஷபாபில் ஜன்னா, சுவர்க்கத்து வாலிபர்களில் இரு தலைவர்கள் தான் இந்த ஹசனும் ஹுசைனும் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சிறப்பும் அந்த குடும்பத்துக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஒருமுறை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே வீட்டு பணிகளை செய்து கொடுக்கிறார், தொழிலுக்கு போகிறார், உழைத்து கொண்டு வருகிறார். வீட்டில் உண்மையில் கஷ்டம். இப்போது அவருடைய நண்பர்கள் சிலர் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தங்களுக்கு சென்று வருகின்ற போது கனிமத்தாக கிடைக்கின்ற பொருட்களிலே அடிமைகளும் இருப்பார். அப்ப அந்த அடிமைகளை ஒன்று சிலருக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள் அல்லது விடுதலை செய்வார்கள். இப்போது சிலர் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நீங்கள் ஏன் உங்களுடைய மாமனாரிடம் இருக்கின்ற அடிமைகளில் இதுவரை பெற்றுக்கொள்ளக்கூடாது? ஏன் அவர்களை நீங்கள் வேலைக்காரர்களாக எடுத்து உங்களுடைய பணிகளுக்கு உதவிக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது? அவர் தான் ஏராளமான அடிமைகளை வைத்திருக்கிறாரே என்ற ஒரு செய்தியை சொல்லுவோம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே வீட்டுக்கு போகிறார்கள். போய் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், பாத்திமாவே, நம்முடைய வீட்டு பணிகளை செய்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கின்ற ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய விடயங்கள் எல்லாம் மிகவும் சிரமமாய் கொண்டு போகிறது. எனவே எங்களுக்கு உதவியாக யாராவது ஒருவர் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்குமே. எங்களுடைய வேலைகள் எல்லாம் நாங்கள் தானே செய்கிறோம், வரைப்பது, தண்ணீர் அள்ளுவது, இதனால் கைகளில் தழும்புகள் கூட எங்களுக்கு வந்துவிட்டதே. எனவே உன்னுடைய தந்தையிடம் நீ செல்ல வேண்டும். அவரிடம் சில கைதிகள் இருக்கிறார்கள், அவர்களில் யாராவது ஒருவரை நமக்கு பணியாளராக நீங்கள் பெற்றுக்கொண்டு வர வேண்டும். நீ மகள் தானே, உனக்கு வாப்பா தருவார், போய் கேட்டுக்கொண்டு வா என்று சொன்னார். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு யோசனையாகத்தான் தோன்றியது. பாப்பாட்ட கேட்டால் நம்மளுடைய இரக்கமுள்ள வாப்பா மறுக்க மாட்டார். எனவே நமக்கு ஒரு பணியாளரை எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் நம்மளோட ஒர்க் லோட் குறையும். சில பணிகளை பணியாளரிடம் கொடுத்து செய்விக்கலாம். எனவே நாம் ஒரு பணியாளரை பெற்று வருவோம் என்ற எண்ணத்தில் அவர்கள் அப்படியே போகின்ற நேரத்திலே அவ்வாறு போய்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இருவருக்கும் இடையில் அமர்ந்து கொண்டார்கள். இப்போது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், எனக்கு ஒரு பணியாளர் வேண்டும். உங்களிடத்திலே நிறைய பணியாட்கள் இருக்கிறார்கள், அடிமைகள் இருக்கிறார்கள், அவர்களில் ஒருவரை நீங்கள் எங்களுக்காக தர வேண்டும். எங்களுடைய வீட்டு பணிகளை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு அது எங்களுக்கு இலக்குவாக அமையும் என்று கேட்கின்றார். கேட்ட நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக நடந்து கொண்டார்களே தவிர ஒரு அன்புக்குரிய தந்தையாக மாத்திரம் நடந்து கொள்ளவில்லை. பொது சொத்துக்காக வரக்கூடிய ஒரு விடயத்தை தன்னுடைய சொந்த விவகாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அடிமைகள், போர் கைதிகளில் ஒரு பொது சொத்துக்குரியவர்கள். அது சமூகத்தின் தேவையை கருத்தில் கொண்டு அவ்வப்போது அவர்களுக்கு பயனளிக்கப்பட வேண்டியவை. அவற்றை தன்னுடைய குடும்பத்துக்காக என்று சிறப்பாக எடுத்துக் கொள்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒருவருக்கு நீதியானது அல்ல என்று அவர்கள் கருதினார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை மகனார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், மகளே, நீ என்னிடம் பணியாளர் கேட்டு வந்திருக்கிறாய். உனக்கு வேலை சுமை அதிகம் என்பதும் எனக்கு தெரியும்.
உன்னுடைய கணவரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும், ஆனால் நான் பணியாளரை உனக்கு தரவில்லை. பணியாளருக்கு பதிலாக அதைவிட சிறந்த ஒன்றை உனக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்டார். பௌதீக ரீதியாக உதவி கேட்டு வந்த மகளுக்கு ஆன்மீக ரீதியாக வழிகாட்டினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்கலாங்க, சரி அப்ப எனக்கு நீங்க அதை விட சிறந்தோட தானேன்னா அதை தாங்க பிரச்சனை இல்லை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் படுக்கைக்கு செல்லுகின்ற போது, இரவையிலே தூங்க செல்லுகின்ற போது சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவைகளும், அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவைகளும், அல்லாஹு அக்பர் என்று 34 தடவைகளுமாக ஓதி 100 தடவை இந்த திக்ர்களை ஓதிவிட்டு தூங்குங்கள். உங்களுடைய பணிகளை அல்லாஹ் இலகுப்படுத்துவான். உங்களுடைய பணிகளை அல்லாஹ் இலகுப்படுத்துவான். உங்களுக்கு பணியாளர் தேவையில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே பாத்திமா, நாங்க என்ன எவ்வளவு கேட்டு கேட்டு உங்க தரையில் மனதாங்க, தரையில் மனதாங்க, என்ன தேவையில்லாத வைக்கிறீங்க நாங்க. ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அப்படி ஒரு வார்த்தையும் பேசு, அவன் உடனே அதை ஏற்றுக்கொண்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் சரி, அவ்வாறு சொல்வது நியாயம்தான் என்று ஏற்றுக்கொண்டு உடனே அந்த திக்ர்களை கற்றுக்கொண்டு உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் திரும்பி செல்கின்றார். இப்போது அலி ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மகள் மனைவி ஃபாத்திமா இப்போது ஒரு அடிமையை அழைத்து கொண்டு வருவார், அவருக்கு என்னென்ன பணிகளை எல்லாம் கொடுக்கலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே வருங்கையோடு மனைவி வருகிறார். அந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், என்ன பாப்பாவை சந்திச்சிங்களா, பணியாளர் எடுத்துக்கொண்டீங்களான்னு கேட்ட நேரம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வழிகாட்டினார்கள் என்று சொன்னபோது அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அதிலே நமக்கு நன்மை இருக்கிறது. எனவே நாங்கள் பணியாளரை கேட்பதை இதற்கு பிறகு நிறுத்திக் கொள்வோம். நாம் தினமும் இந்த திக்ர்களை ஓதிவிட்டு தூங்குகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அன்றைய நாள்ல இருந்து நம் மௌத்தாகின்ற நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த திக்ரை ஓதாமல் நான் இரவில் தூங்கியதில்லை என்று அவர்கள் சொல்றாங்க. அன்றைய நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இதனை கற்றுத்தந்த அந்த தினத்திலே இருந்து நாம் மௌத்தாகிற நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட எனக்கு இந்த திக்ரை ஓதுறது மிஸ் ஆக இல்லை என்று அவர்கள் சொல்லுகின்ற அந்த சம்பவம் முஸ்லிமிலே புகாரியிலே பதிவாயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சம்பவம் ஒரு அருமையான ஒரு ஆன்மீக வழிகாட்டலை எங்களுக்கு இங்கு கேட்டு போனது உடல் உழைப்புக்கு உதவி, கிடைத்தது உள்ளத்துக்கு தேவையாக ஒரு திக்ர். இதனை எப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்ற போது, உண்மையில் நாங்கள் பலர் நினைக்கிறோம் பௌதீக ரீதியாக கிடைக்கின்ற வளங்கள் மாத்திரம்தான் எங்களுடைய பெரிய நியமத்துக்கள் அவர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதைவிட பெரிய அருள் ஆன்மீக ரீதியாக மனசு ரீதியாக நாங்கள் திடமாக இருப்பது மிகப்பெரிய நியமம். நீ அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார். உங்களால் உங்களோட பணிகளை நீங்களே செய்து கொள்ள இன்னொரு பணியாளர் உங்களுக்கு தேவை. அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை தான் அதிகமாக அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருந்தால் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த சுமைகள் கூட சுகமாக இருக்கும். எனவே அதனை நீங்கள் பழகிக் கொள்ளலாம். அந்த கஷ்டத்திலும் ஒரு சுகம் இருக்கிறது. இன்னமா அலோசரை யூசுரா இன்னமா அலோசரை யூசுரா குர்ஆன் சொல்கின்றது. அந்த கஷ்டங்களை சகித்துக் கொள்வதிலே ஒரு சுகம் இருக்கிறது, கஷ்டத்தோடு ஒரு இலகு இருக்கிறது. எனவே நீங்கள் அப்படி பழக வேண்டும், சொகுசுக்கு பழகக்கூடாது என்று தன்னுடைய பிள்ளையை சத்தியாக வழிநடத்திய அந்த பண்பாடு நம்ம எல்லோருக்கும் படிப்பினையாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். இந்த திக்ரை நாங்களும் இரவு நேரங்களிலே கட்டாயம் ஓதிக்கொண்டு தூங்கலாம். ஒரு திக்ரு செய்வதற்கு எவ்வளவு நேரம் போகும்? 10 நிமிஷம் போகாது. ஆகவே சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 ஓதி, ஏனைய குல் சூராக்களை ஓதி, ஆயத்துல் குர்ஸை ஓதி, கையில ஊதி அதை உடம்புல தடவிட்டு படுக்கிறது சுன்னத். அப்படி செய்கிற நேரம் எங்களோட பணிகள் இலகுவாம். பணிகள் இலகுவாம் என்றது அர்த்தம் என்ன? உள்ளத்துல ஒரு திடம்பல், அதை அவ்வளவு சில வேலை தான் செஞ்சிடலாம், நம்மளால ஏறும் என்ற ஒரு கான்ஃபிடென்ட் வளரும். இந்த தாரதான் அந்த உணர்வு அல்லாஹ் தஆலா தருவான் என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு மோட்டிவேஷன், ஒரு கவுன்சிலிங்கை தான் நீங்க அவர்கள் செய்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பணிச்சுமை அதிகம், ஒர்க் லோட் என்று வந்த ஒரு பிள்ளையை ஆன்மீக ரீதியாக வழிகாட்டி இல்லை, நீங்க இந்த திக்ர்களோடு அவுராதுகளோடு அல்லாஹ்வோட நெருக்கமாக இருந்தால் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்கின்ற அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள வரும். அப்படி என்று வழிகாட்டி அனுப்பிய அந்த விடயத்தை தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இது அவர்களுடைய ஒரு குடும்ப வாழ்வில் நடந்த முக்கியமான சம்பவமாக இருக்கிறது.
அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தன்னுடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரையும் வளர்த்த விதம் இந்த இருக்கிற உலக தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த பாடம். எப்படி பிள்ளைகளை இஸ்லாமிய உணர்வோடு வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பல உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேர குழந்தைகள் இருவரையும் அளவு கடந்து நேசித்தார். மிச்சம் விருப்பத்துக்குரியார்கள் அந்த 2 பேர். அவர்கள் சொன்னார்கள், ஹசனும் ஹுசைனும் சுவனத்து வாலிபர்களின் தலைவர்களாக அவர்கள் இருவரும் இருப்பார்கள் என்று சொன்ன ஹதீஸ் திருமதியிலே பதிவாயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அல்ல, பல சந்தர்ப்பங்களில் நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது சின்ன பிள்ளையாக இருந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகிலே ஏறி ஒட்டகம் அல்லது குதிரையை ஓட்டுவது போல பாசாங்கு செய்து விளையாட ஆரம்பித்து விட்டார். ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போயிடுவாங்க. சுஜூதுக்கு போனோன்னா அவர் முதுகுக்கு மேல ஏறி கொள்வார். ஏறி ஒட்டகம் ஓட்டுவது போல குதித்து விளையாடுவார். ரசூலுல்லாஹ் சுஜூது. இது ஒரு தடவை இல்லை, பல தடவைகள் இவ்வாறு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் என்ன செஞ்சோம், முதலாவது ஏறினோடனே பாஞ்சுட்டி ஒரு பாய் வேண்டும், அதோட உள்ள பயந்து போயிடும், அது ஒரு கிட்டையும் பெறா. பிள்ளைக்கு நாங்க பேசுற ஏச்சில தொழுவுரன் விளங்குதில்லை, அவன் அப்படிதான் நாங்க பேசுவோம். சாதாரண தொழுவுறோம் என்பது உனக்கு விளங்கவில்லையா, அல்லாஹ்வோட பேசிக் கொண்டிருக்கிறோம், இந்த நேரத்தில் உனக்கு விளையாட்டா என்றுதான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் ஆன்மீக தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பார்வை வித்தியாசம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, தொழுகையை நிறுத்தினாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடட்டுமே, நாம் அது வரைக்கும் சுஜூதுல துஆவில் இருப்போம். அவர் 2 நேரம் விளையாடட்டுமே என்பதற்காக சுஜூதை நிறுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனிமையில் தொழுகை, ஜமாத்தை அல்ல, தனியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிற போது நடந்த சம்பவம். சுஜூதை தான் நிறுத்தினார்களே தவிர பிள்ளையை இறக்கவில்லை, பிள்ளைக்கு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, பிள்ளையை ஏசவில்லை, கண்டிக்கவில்லை. இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மன உணர்வுகளுக்கு அவர்கள் மதிப்பளித்து சஜதாவை நிறுத்தினார்களே தவிர குழந்தையை வையவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய 2 கால்களிலும், ஒரு காலிலே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஒரு காலிலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் வைத்து இருவரையும் இப்படி தூக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலிலே வைத்து தூக்கி விளையாடியதாக சில சம்பவங்கள் பதிவாகிறது. இதெல்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தோடு நெருக்கமான ஒரு உறவை கொண்டிருந்தார். ஒரு ஆட்சி தலைவர், எவ்வளவு பிஸியான ஷெட்யூல் கொண்ட ஒருவர், ஆனால் பேர பிள்ளைகளுடைய விஷயத்தில் இவ்வளவு இரக்கத்தோடு நடந்து கொண்ட ஒரு தாத்தாவாக, ஒரு மூத்த பாப்பாவாக நாங்கள் அவரை பார்க்கிறோம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அப்படி ஒரு பண்பாட்டை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் ஒழுக்கமும் நேர்மையும் கொண்டவர்களாக வளர்க்கப்பட்டிருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையில் வளர்ந்ததால், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பாசறையில் வளர்ந்ததால் அவர்களிடத்திலே நேர்மையும் ஒழுக்கமும் இருந்தது. சிறு வயதிலேயே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான், ஜகாத்துடைய பொருட்கள், தர்ம பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதனை சாப்பிடக்கூடாது, அது நமக்கு சொந்தமானது அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரைக்கு இந்த சொத்து ஆகமானது அல்ல, அது பொது சொத்து, அதனை நாம் சாப்பிடக்கூடாது என்று அடிக்கடி சொல்லி வளர்த்திருந்தார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. ஒரு முறை சிறுவர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தர்மத்துக்கென்று வைக்கப்பட்டிருந்த பேரிச்சம்பழ குவியலிலே இருந்து ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயிலே போட்டுவிட்டார். பசி உள்ள வந்தது, சாப்பாடு இருக்குது, பேரிச்சம்பழங்கள் குவித்து கிடக்கிறது, ஒரே ஒரு சின்ன பேரிச்சம்பழத்தை எடுத்து தன்னுடைய வாயில் போட்டுக்கொண்டார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை தூரத்தில் இருந்து அவதானித்தார். ஒரு பேரிச்சம்பழம் இந்த போட்டுமே என்று நினைக்கிறேன். உடனே அங்கிருந்து கொண்டு அரபு மொழியிலே கக் கக் என்று அந்த கஹ் கஹ் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அது அந்த பரிபாஷையிலே துப்பு என்ற அந்த அர்த்தத்தை கூடிய ஒரு சொல், அதனை சொன்னார்கள். அதனை சாப்பிடக்கூடாது என்று தூரத்திலிருந்து அவருக்கு சைக்கிளை செய்து கொண்டு வந்தார்கள். பிறகு பக்கத்திலே வந்து சொன்னார்கள், முஹம்மதனுடைய குடும்பத்தினர் தர்ம பொருட்களை உண்ண மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அவருடைய வாயிலிருந்து அந்த பேரிச்சம்பழத்தை வெளியேற்றிவிட்டு, இதற்கு பிறகு நீங்கள் இவ்வாறான பொது சொத்துக்களில் இருந்து எந்த ஒன்றையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று அன்பான முறையில் அவர் உபதேசம் செய்து அனுப்பினார்கள். எனவே இந்த சம்பவமும் எப்படி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வளர்க்கப்பட்டார், ஹலால் ஹராம் பேணி வளர்க்கின்ற பிள்ளைகள், அந்த உணர்வை கொடுத்து வளர்க்கின்ற பிள்ளைகள்,
பிற்காலத்திலும் சிறந்த பிள்ளைகளாக இருப்பார். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் சில பிள்ளைகள் நல்ல குடும்பம், ஆனா பிள்ளைகளுக்கு இந்த தரபியத்தில் பொது சொத்துக்களை போய் சேதப்படுத்துற பிள்ளைகளை நாங்க பார்க்கிறோம். பாடசாலைகள்ல, பள்ளிவாசல்கள்ல, மற்ற இடங்கள்ல இருக்கிற காய் கனிகள் அனுமதி இல்லாமல் பறித்து சாப்பிடுகின்றதை பார்க்கறது ஹராம். ஆனால் இந்த உணர்வை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்ப்பதில்லை. அடுத்தாக்கள் வளர்ப்புள்ள இறங்கி மாங்காய தேங்காய பறித்து சாப்பிடுற பிள்ளைகளை நாங்க பார்க்கிறோம். இது ஹராம் என்று பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதில்லை. நமக்கு உரிமை இல்லாத ஒன்று நம்முடைய வயிற்றுக்குள் போவது ஹராம். அதனை நாங்கள் அனுமதி இல்லாமல் நாங்கள் உண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது என்கின்ற அந்த உணர்வை அவர்களுக்கு சிறு வயதிலேயே ஊட்டி வளர்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். இங்க செல்லதால் சுகப்படுத்த ஒரு பேரிச்சம்பழம் நான் சாப்பிட்டு போடும், சாப்பிட்டு நான் சாப்பிட முடியாது சொல்லும். துப்ப வைத்தார்களே, துப்பிரிக்க தேவை. ஆனால் துப்ப வைத்ததற்கு நியாயம் என்ன? அவர் இதுக்கு பிறகு மறக்கக்கூடாது. இந்த லெசன், இந்த பாடத்தை அவர் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது. மறக்கவில்லை. அதுக்கு பிறகு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய வாழ்க்கை ஹலால் ஹராம் வருகின்ற விஷயத்தில் மிக பேணுதலாக இருந்தார். காரணம் இந்த தர்பியத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளை பேர பிள்ளை என்ற அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பயிற்றுவிப்பு தான் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு செய்தி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை ஒட்டி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தியிலே பலவீனமான அறிவிப்பாளர்கள் இருப்பதாக ஹதீஸ் கலைஞர்கள் இந்த செய்தியை ஆதாரமாக கொள்ள முடியாது என்று சொன்னாலும் இந்த சம்பவம் ஒரு படிப்பினைக்குரிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. இது என்னவென்று சொன்னால், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த வளர்ப்பு முறையிலே அவருடைய அறிவு கூர்மை இருந்ததை காட்டுவதற்கு இதனை உதாரணமாக சில வரலாற்று நூல்களிலே சொல்கிறார்கள். இதை ஒரு சட்டமாக நாங்கள் கொள்ள முடியாவிட்டாலும் ஒரு படிப்பினைக்காக சொல்லலாம். அந்த அடிப்படையிலே அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வளர்ப்பிலே வளர்ந்த இந்த பிள்ளைகள் ஒரு நாள் பள்ளிவாசலிலே வுது செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு முதியவர் வந்திருக்கிறார். அவர் எப்படி வுது செய்வது என்று தெரியாது. எனவே பிள்ளையாக வுது செய்து கொண்டிருக்கிறார். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் 2 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். பாரு, முதியவருக்கு வுது செய்ய தெரியாது போல இது, நம்ம போய் சொல்லிக் கொடுத்தா சங்கடப்பட்டுருவார். இவ்வளவு வயசான நமக்கு வுது செய்ய தெரியலையே, இந்த பிள்ளைகள் சொல்லித்தாராங்களே சங்கடப்பட்டுருவார். நாம் ஒரு வேலை செய்வோமா என்று 2 பேரும் கலந்துரையாடி கொள்ளலாம். என்ன செய்வோம்? நாம் 2 பேரும் அவர்கிட்ட போய் சொல்லுவோம், நாங்கள் இருவரும் வுது செய்கிறோம். எங்களுடைய வுதுவில யாருடைய வுது சிறந்த வுது, ரசூலுல்லாஹ்வுடைய வுதுவுக்கு ஒத்ததாக இருக்கிற வுது யாருடைய வுது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து நடுவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அப்ப நாங்க செய்யற வுதுவை பார்த்து அவர் வுதுவை கற்றுக்கொள்வார் என்று அந்த பிள்ளைகள் 2 பேரும் கலந்துரையாடிவிட்டு அதே மாதிரி அந்த முதியவர்கள் போய் சொன்னார்கள், பெரியவரே, நீங்கள் வுது செய்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களுக்கு 2 பேருக்கு மத்தியில் ஒரு போட்டி, வுது செய்யறது யாரெல்லாம் செய்கிறேன் என்று செஞ்சு பார்க்க போறோம், நீங்க தான் நடுவராக இருந்து யார் வெற்றியாளர் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். உடனே அந்த முதியவரும் ஒத்துக்கொண்டார். அவர்கள் இருவரும் செட்டியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டது முறைப்படி வுதுவை செய்தார்கள். இப்போது முதியவருக்கு விளங்கிவிட்டது, இப்படித்தான் வுது செய்ய வேண்டும். நம்முடைய தவறை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த பிள்ளைகள் இவ்வாறு நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்க 2 பேரும் சரியாகத்தான் வுது செய்து கொண்டீர்கள், நானும் இப்போது எப்படி சரியாக வுது செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னதாக ஒரு வரலாற்று சம்பவம். ஆனால் இது தராதர அடிப்படையில் ஒரு சஹீஹான ரிவாயத் கிடையாது. இருந்தாலும் படிப்பினைக்காக அவர்களுடைய அந்த அறிவுக்கூர்மைக்காக இந்த சம்பவத்தை சில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க. செய்தியை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தும் கடைசி காலகட்டங்களிலும் இந்த சமூகத்துக்கு சில அறிவுரைகளை சொன்னார்கள். அதிலே அவர்கள் சொன்ன அறிவுரைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கும் வழங்கிய அறிவுரைகள் இன்றும் எங்களுக்கு மிக பெரும் வழிகாட்டியாக இருக்கிறது. இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தாரீக் தபரியிலே அந்த உபதேசங்களை பதிவு செய்கிறார்கள். சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு வசியத்தை செய்கின்றேன். பிள்ளைகளுக்கு தான் என்ன சொன்னாங்க, என்னை பொம்பளை பிள்ளை எல்லாரையும் வச்சு மரண தருவாயில வச்சு இந்த உபதேசத்தை, என்ன உபதேசம், என்ற சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்துக்கொள், என்ற ஆட்சிக்கு பிறகு நீங்கள் ஆட்சிக்கு வரும், இப்படி எதுவும் பேசுகிறேன். அவர்கள் சொன்ன வார்த்தைகளே பாருங்கள், பிள்ளைகளே, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது, ஷிர்கினுடைய பக்கம் சென்று விடாதீர்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள், அனாதைகளை துயரப்பட விட்டு விடாதீர்கள், அண்டை விட்டாரோடு நட்புறவோடு நடந்து கொள்ளுங்கள், எப்போதும் நன்மையை ஏவிக்கொண்டிருங்கள், தீமையை தடுப்பதை கைவிட்டு விடாதீர்கள். இதுதான் அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மரண சாசனமாக வசியத்தாக சொன்னபடி எப்படி ஒரு உபதேசம்.
மௌத்தாகிற நேரத்திலும் கூட தன்னுடைய பிள்ளைகள் வழிகட்டு விடக்கூடாது, தன்னுடைய பிள்ளைகள் சிந்தனை மாறி சென்று விடக்கூடாது. இறுதி உபதேசம் நம்ம வாப்பா கடைசியா சொல்லிட்டு போனது வாழ்நாள் ஃபுல்லா நம்ம கடைபிடிக்கணும் என்று நினைச்சு செய்யுங்களே பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் அவர்கள் சொன்ன இந்த வாசகங்கள், நீ ஷிர்க் இணை வைப்பதின் பக்கம் சென்று விடக்கூடாது, தொழுகையை விட்டு விடக்கூடாது, அனாதைகளே துயரப்பட்டு விடக்கூடாது, அண்டை விட்டார்கள் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும், நன்மையை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும், தீமையை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும், அதை கைவிட்டு விடக்கூடாது. இந்த விடயங்களை, இந்த 5 விஷயங்களையும் கடைசி உபதேசமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள் என்பதை நாங்கள் இறுதிக்கால பகுதியிலே அவர்கள் சொன்ன சில பொன்மொழிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வரலாற்று நூலில். அவர்கள் எப்போதும் நீதிக்காக உழைத்தார். எனவேதான் அவர்கள் சொன்னார்கள், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு துணை நிற்பதுதான் உண்மையான இபாதத் என்று சொன்னார். இபாதத்துக்கள் சிறந்த இபாதத்தை தெரியுமா? அநீதி இழைக்கப்பட்டவனின் பக்கம் நிற்பது. அவன் உங்களோட எதிரியா கூட இருக்கலாம், உங்களோட பகைவனா கூட இருக்கலாம், ஆனா அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், மகளு அவனுடைய பக்கம் நில்லுங்க, அது பெரிய இபாதத். பாதிக்கப்பட்டவனுக்காக நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக உழைப்பது மிகப்பெரிய இபாதத். எனவே அந்த பணியை நீ செய்து முடிக்க வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசமாக மீண்டும் சொன்னார்கள், அறிவு என்பது செல்வத்தை விட சிறந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு பணக்காரனா இருக்கல தான், அவர்கள் அறிஞராக இருந்தார். எனவே அவர்கள் சொன்னார்கள், அறிவு என்பது செல்வத்தை விட சிறந்தது. செல்வம் உன்னை பாதுகாக்கும்படி செய்யும், செல்வம் தான் உன்னை பாதுகாக்காது, நீதான் செல்வத்தை பாதுகாக்கும். ஆனா அறிவு உனக்கு இருந்தால் அறிவு உன்னை பாதுகாக்கும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொன்னார். மனுஷன் காசு இருந்தால் அந்த காசு அவன் தான் பாதுகாக்கும். அது பேங்க்ல உன்னை போடணும், அதுக்கு பாதுகாக்கணும், அதை களவு போகாம பாதுகாக்கணும், அதுக்கு எவ்வளவு வேலை பார்க்கணும், அழிஞ்சிடாம பாதுகாக்கணும், அதை முதலீடு செய்யணும், இயற்கை அனர்த்தம் பெறும், செயற்கை அனர்த்தம் பெறும், யுத்தம் பெறும், களவு நடக்கும், கொள்ள நடக்கும். செல்வத்தை பாதுகாக்கிறதுக்கு நீ எவ்வளவோ துயரப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும். ஆனா நீ அறிவை சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த அறிவு உன்னை பாதுகாக்கும். இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அறிவு உனக்கு வேண்டுமா இருந்தால் அது உன்னை பாதுகாத்து உன்னை கரை சேர்க்கும். எனவே ஆகச் சிறந்த செல்வம் அறிவு செல்வம், அதை கைவிட்டு விடாதீர்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஆட்சியாளராக அவர்கள் சொன்ன கருத்து இருக்கிறது. ஒரு அரசாங்கம் இறை மறுப்பை கூட தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் அநீதியை தாங்கிக் கொள்ளக்கூடாது சொன்னார். குஃபுர் நடக்குது சமூகத்துல, அதை கூட நாங்க அஞ்சிக் கொள்ளலாம், அதை அடக்கிக் கொள்ளலாம், அதை கொஞ்சம் பொறுமையா காத்துக் கொள்ளலாம். ஏன்? அல்லாஹ் தஆலா அதுக்கு மறுமையிலே தண்டனை கொடுப்பான், அதை அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொள்வான். நாங்க உபதேசம் செய்யலாம், ஆனா அநீதி நடக்கும் போது நாங்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். நாங்க போய் தடுப்போம். அநீதி ஒன்று நடக்குதா, அதை போய் கட்டாயம் தடுக்க. ஆட்சியாளராக நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி அநீதியை தாங்கக்கூடாது. அநீதிக்கு எதிராக நாங்கள் உழைக்க வேண்டும், நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் என்ற கருத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக. அன்புக்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவுத்துறைக்கு செய்த பங்களிப்பு, நீதித்துறைக்கு செய்த பங்களிப்பு, மிக அலாதியான ஒரு பங்களிப்பை அவர்கள் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நீதிமானாக, நீதிபதியாக செயற்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சில வழக்குகளை விசாரிக்கின்ற பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். எனவே அவர்களுடைய ஒரு ப்ரொஃபஷன், அவருடைய ஒரு தொழில் இந்த நீதித்துறையாக இருக்கிறது. ஆனால் அதனை வருமானம் சம்பாதிக்கின்ற ஒரு துறையாக அவர்கள் பயன்படுத்தப்படவில்லை. அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த இபாதத்துகளில் ஒன்றுதான் முரண்பட்டு வருகின்றவர்களுக்கு மத்தியிலே உடன்பாட்டை ஏற்படுத்தி வைக்கும். இஸ்லாம் பைனன் நாஸ் ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும் என்று சூரா குஜராத் சொல். அதாவது பெரிய அமல். இந்த சமரசம் செய்து வைத்தல் என்பது இஸ்லாத்திலே மிகப்பெரிய அமல். அது நிறைய கூலி இருக்கிறது. முரண்பாட்டோடு வருகின்றவர்களை உடன்பாட்டோடு அனுப்பி வைக்கும். முரண்பாட்டை பூட்டி அனுப்புறது. நம்மளோட முரண்பாட்டோடு வந்தால் அவருடைய முரண்பாட்டை குறைத்து அனுப்ப வேண்டும். அது இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனையோட பெரிய பிரச்சனை எல்லாம் நிறைய பேர் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருந்தா நானே அதற்கு வழியா வந்துட்டேன் என்று ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லி பாருங்க. உடனே வந்தவர பிரச்சனை அவசியம் குறைஞ்சு வந்த உடனே அவர்கள் இந்த பிரச்சனையோட வந்திருக்கிறீங்க என்று கேட்ட மாட்டால் இதுக்கிற பிரச்சனை இன்னும் கூடும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள்,
ஒரு ஹதீஸ் இருக்கிறது, லா தியரா, இஸ்லாத்திலே சகுனம் பார்ப்பது கிடையாது, வலா உதுவா, தொற்று நோயும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னாங்க. நேரடியாக அந்த ஹதீஸுக்கு நாங்கள் பொருள் கொள்ளக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுக்கு பெரிய விளக்கம் இருக்கிறது. லா உதுவா வலா தியரா, சகுனம் பார்ப்பது இஸ்லாத்திலே கிடையாது, தொற்று நோய்க்கு பயந்தோடுவது இஸ்லாத்திலே கிடையாது என்று சொன்னாங்க. இப்போது அந்த காலத்தில் இருந்த ஒரு நடைமுறை தான் சகுனம் பார்ப்பது. பறவைகளை அம்பெய்து, குறிபார்த்து அம்பெய்து சகுனம் பார்க்கின்ற பழக்கம் இருந்தது. அதனால தியரான்னு சொல்வது. தயிரும் என்றால் பறவை, பறவைகளுக்கு குறியை எறிவதுதான் தியரா. அப்ப அந்த தியரா கிடையாது இஸ்லாத்திலே. சகுனம் பார்த்தல் என்று ஒன்று இஸ்லாத்திலே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது உங்களுக்கு தெரியும். சகுனம் பார்க்க நல்ல காலம், கெட்ட காலம், நல்ல நேரம், கெட்ட நேரம், இது நல்ல நாள், இது அந்தமாய் நாள், இந்த நாள் நான் கல்யாணம் வைக்கணும், இந்த நாள் நான், அப்படி எதுவுமே இஸ்லாத்துல கிடையாது. எல்லாம் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். நீ எதனை நல்லதாக்குறதோ அது நல்ல நேரம். எனவே அதுல எந்த ஒரு சகுனமும் இஸ்லாத்திலே கிடையாது. இப்படி சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலக்கின்னல் ஃபஅல் என்று சொன்னார். ஆனால் ஃபஅல் இருக்கிறது என்று சொன்னார். இஸ்லாத்திலே ஃபஅல் இருக்கிறது என்று சொன்னார். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, ஃபஅல் என்ற சொல் சஹாபாக்களுக்கே தெரியும், அரபு சொல் தான், ஆனா சஹாபாக்களுக்கே தெரியும். நமக்கு தெரியா, சஹாபாக்களுக்கு தெரியும். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அமல் ஃபஅல் யா ரசூலல்லாஹ், என்ன ஃபஅல் என்றா? சகுனம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஃபஅல் கேட்கிறீங்க, என்ன ஃபஅல் என்றா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅல் என்றா இங்கிலீஷ்ல அது சொல்ற பாசிட்டிவ் திங்கிங், நேர் சிந்தனை, எல்லாத்தையும் நாங்க நல்லதுக்கு என்று நினைக்கிறது, அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், அல் ஃபஅல் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஃபஅல் என்று சொல்றது ஆப்டிமிசம், எல்லாத்தையும் நல்லதுக்கு தான் நடக்கும் என்று நினைக்கிற அந்த மனோபாவம். இந்த உளவியல்ல முக்கியமா பேசுவாங்க, ஆப்டிமிசமா இருக்கணும், எப்போதுமே பெசிமிசமா இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நெகட்டிவா பார்க்க கூடாது. ஒரு விஷயம் நடந்தா அது சந்தோஷமா பார்க்கணும், நன்மைகளை தீமைகளுக்குள்ள நன்மைகளை தேடும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு வார்த்தைக்குள்ள பெரிய சைக்காலஜி, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைக்குள்ள பெரிய சைக்காலஜி. எது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ற வாழ்க்கையில பாருங்க, ஒரு கவலை இருக்க, என்ன நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் நாட்டம், மாஷா அல்லாஹ், பிரச்சனை என்று கடந்து போறாங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்காது. ஒரே பிரச்சனையை யோசிச்சு யோசிச்சு இதுல எப்படி வெளியே வார என்று யோசிச்சு இருக்கிறார்கள், அதை நெகட்டிவாவே பார்க்கிறார்கள். வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. இந்த நேரமும் பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, பிள்ளையோட பிரச்சனை, மேலிடத்துல பிரச்சனை, வரும், அதை இதை பேசி போட்டுருமே. இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைக்குள்ள வாழப்படங்கள் எது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு ஒரு லேசி கொடுக்கிறாரா, அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு நன்மையை தந்துட்டு போறாரு, அல்ஹம்துலில்லாஹ் என்று நினைச்சு பாருங்க. அவரோட கோபம் வராது, மைண்ட் டென்ஷன் ஆகாது, பிரஷர் கூடாது, ரத்த ஓட்டம் சீராரிக்கும், பிரச்சனை முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் கூட வாழ்க்கை சிம்பிள். உள ரீதியாக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்கு இஸ்லாம் சொல்ற வெரி சிம்பிள். அடுத்ததுதான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏதாவது முசீபத்து நடந்துட்டா கவலைப்படுத்தவில்லை, ஏன் கவலைப்படுத்தவில்லை? அதான் இன்னா லில்லாஹ், நான் அல்லாஹ்ட்ட வந்தார்கள், அல்லாஹ்ட்ட போயிட்டோம், மொத்த போயிட்டாரு, நெருங்கிய உறவு, நண்பர், கூட்டாளி, பாப்பா, அம்மா, சகோதரர், பிள்ளை, இழந்துட்டோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கவலை தான். ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிள்ளைகள் மரணிச்ச நேரம் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஆனால் அது தொடரக்கூடாது. 3 நாளைக்கு மேல நீங்க யாருக்காகவும் துக்கம் அனுஷ்டிக்க கூடாதுன்னு ஏன் சொன்னது? இதுதான் பாசிட்டிவ் திங்கிங். இழப்புகள் இயல்பான, இழக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நிரந்தரமா வாழ நாங்கள் யாரும் வரவில்லை, யாரும் எங்களோட நிரந்தரமாக நினைக்க போவதில்லை. மௌத்து என்பது யதார்த்தமானது, எனவே எல்லோரும் எங்களை விட்டு மௌத்தாத்தான் போகிறார்கள் என்று நினைக்கின்ற போது 3 நாளைகள் அந்த கவலை மறந்து போய். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தியரா வலா உதுவா, துவா கிடையாது, தியரா கிடையாது, ஆனால் ஃபஅல் இருக்கிறது என்று சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமல் ஃபஅல் யா ரசூலல்லாஹ், இன்ன ஃபஅல் அல்லா. அப்பதான் அவர்கள் சொன்னார்கள், கலிமத்து தய்யிபா, கலிமத்து தய்யிபா, நல்ல வார்த்தை, மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசுறது இதுக்கு இஸ்லாம். உதாரணமாக ஒருவர் வந்து நம்மகிட்ட வந்து சொல்றதா, நான் ஒரு தொழில் ஒன்றும் ஆரம்பிச்சுக்கிறேன், சின்ன ஒரு கடை ஒன்று போட்டுக்கிறேன் பீச்சில். இப்போ உடனடியா நாம் என்ன தெரியுமா சொல்லணும், அவரது போட்டீங்க, அவரது வியாபாரமே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லணும். முடி சொல்லக்கூடாது. உண்மையிலே அவரது வியாபாரமே நடக்காதனால என்ன தெரியுமா சொல்லணும், மாஷா அல்லாஹ், நல்ல அல்லாஹ் தஆலா தொழிலை பரக்கத்தை ஏற்படுத்துவார், முதலில் இருந்த கஷ்டங்களை இடிக்காத ஒரு நல்ல வரும்
என்று சொல்றவன் இதான் கலிமத்து தையிபா. இப்படி சொல்லலாம், இது சாத்திரம் இல்லை, சகுனம் இல்லை என்று சொல்லலாம். இப்படி சொல்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஒரு ஆள் ஒரு தொழிலுக்கு போகிறார், எக்ஸாமுக்கு போகிறார், நெகட்டிவா சொல்லி பாசிட்டிவா பேசும், நான் நல்ல செய்யுங்க, செஞ்சு பாருங்க, வெயிட் செய்யுங்க, கிடைக்கும் என்று அவர்களை மோட்டிவேஷன் பண்றது இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை அம்சம் என்று சொல்லலாம். அது இருக்கு இஸ்லாம். அதை நீங்க சகுனமா நினைக்காதீங்க. அது இப்படி எதிர்காலத்தில் நல்ல வருவார் நீங்க சொல்றேன் ரெண்டு கேட்கிறார், ரசூல் அனுமதிச்சோம் அப்படி சொல்லணும். அது வருவார் வராம போவார், அதாவது நாம வருவார் என்று துவாச்சு வரட்டும் என்று சொல்லுவோம், நல்லா வரைக்கும் என்று சொல்லுவோம். இப்படி சொல்வது மிக முக்கியமான ஒரு விடயம். எனவேதான் நாங்கள் எப்போதுமே அந்த மனிதர்களோடு பழகுகின்ற போது இந்த பாசிட்டிவான எண்ணங்களோடு பழக வேண்டும் என்கின்றது மிக முக்கியமான விஷயம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு இந்த சிந்தனைகள் இருந்ததால் தான் அந்த விடயங்களை அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு நீதித்துறையை கூட மக்களுக்கு மத்தியிலே சமரசம் செய்யும் இந்த பணிகளை கூட அடுத்த மனிதர்களுக்கு இப்படி நல்ல பகல்களை சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற இந்த பணிகளை நாங்கள் செய்வோம். முரண்பாட்டோட வார ரெண்டு கணவன் மனைவியை இன்னும் பிரிச்சுடுற வேலையை பார்க்க இன்ஷா அல்லாஹ் சரி வரும். இந்த 2 மாசத்துல உங்க பிரச்சனை என்ன ஆகும் அது எல்லாருக்கும் பாரதான் என்று நாங்கள் ஃபஅலாக பேசுகின்ற போது அவர்களுக்கே அந்த பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு உணர்வு. அதான் கலிமத்து தையிபா. இந்த பணியை அலைவல்லா கவனமா செய்வோம். அதனாலதான் அவருக்கு அந்த பொறுப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்திருந்தார் என்பதை நாங்கள் காண்கின்றோம். பல விசித்திரமான வழக்குகள் அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தீர்த்து வைத்த சம்பவங்கள் இருக்கிறது. அதிலே அஹமதிலே முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவில் பதிவான ஒரு செய்தியை பாருங்கள். வித்தியாசமான ஒரு வழக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை யமன் பிரதேசத்துக்கு அனுப்பினார். அங்கே ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. 4 பேர் சேர்ந்து ஒரு சிங்கத்தை வேட்டையாட வேண்டும் என்பதற்காக ஒரு குழியை தோண்டினார். ஒரு குழி ஒன்று தோண்டி ஒரு பங்கர் ஒன்று வெட்டி அதுல ட்ரக் கொண்டு வச்சு சிங்கத்தை பிடிக்கிறதுக்குரிய எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டான். இந்த நேரத்திலே சிங்கம் அதுக்குள்ள விழுந்துட்டான். எதிர்பார்த்தபடி சிங்கம் அதுக்குள்ள விழுந்துச்சு. எதிர்பார்க்காதபடி 4 பேர்ல ஒரு ஆள் சிங்கத்தோட சேர்ந்து விழுந்துட்டான். இதான் வழக்கு. 4 பேர் சேர்ந்தா சிங்கம் பிடிக்க போனது. அதுல சிங்கம் பிடிபட்டு குழிக்குள்ள எதிர்பாராத விதமாக சிங்கம் பிடிக்க போன 4 பேர்ல ஒருவரும் அந்த குழிக்குள்ள விழுந்து விட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்ப அவர் என்ன செய்தார்? விழுந்த போது தப்பிக்கிறதுக்காக மற்றொருவரை பிடித்தார். அவர் மற்றவரை பிடித்தார். அவர் இன்னொருவரை 4வது பிடித்தார். 4 பேரும் குழிக்குள்ள விழுந்து சிங்கத்தாலேயே கொல்லப்பட்டார். சிங்கம் பிடிக்க போய் ஒரு ஆள் விழுந்து அவரை காப்பாற்ற போய் மற்ற எல்லாரும் மாங்கலாக்களை பிடிச்சி எல்லாரும் குழிக்குள்ள விழுந்தும் சிங்கம் எல்லாரையும் வேட்டையாடி முடிச்சிச்சு. எனவே இந்த வழக்கு இப்பொழுது வருகிறது. 4 பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். உறவினர்களுக்கு இடையிலே ஒரு பெரிய யுத்தமா போயிடுச்சு. யாரு தள்ளி விட்டு யாரும் இழுத்துட்டு போன யாரு இந்த சிங்கத்தையோட இந்த மரணத்துக்கு காரணம் என்று பலருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்தது. அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் இந்த வழக்கு விசித்திரமான இந்த வழக்கு வருகின்றது. அவர்கள் எப்படி அந்த தியத்தை பிரித்தார்கள், அந்த நஷ்டத்தை எப்படி பிரித்தார்கள் என்பதற்கு அந்த வழக்கு சாட்சியமாக இருக்கிறது. அதுல அந்த காட்சியை பார்த்துட்டு இருந்த சாட்சியங்கள் இருந்தது. அதனாலதான் இந்த வழக்கை தீர்க்க முடியுமா இருந்தது. முதல் மனிதர் தான் மற்றவர்களை இழுத்ததால் அவருக்கு குறைவான இழப்பீடும், கடைசி மனிதருக்கு முழுமையான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று அந்த தியத்தினுடைய வழக்கை அலி ரலியல்லாஹு அவர்கள் அழகாக விசாரித்து தீர்ப்பளித்ததாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி, இந்த தீர்ப்பு பின்னாலே அறிவிக்கப்பட்ட போது அவர் சரியாகத்தான் தீர்ப்பளித்தார், இப்படித்தான் தீர்ப்பளித்திருக்க வேண்டும் என்ற அவருடைய இந்த தீர்ப்பை பாராட்டியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. 4 பேர் தானே விழுந்த 4 பேருக்கு சமமாக கொடுக்கணும் என்றுதான் உறவினர்களுடைய வாதம். ஆனால் அலி ரலியல்லாஹு தீர்ப்பு அப்படியது. முதலாவது விழுந்தாரே அவருக்கு சின்ன ஒரு இழப்பீடு மட்டும்தான். 2வது விழுந்தாரே அவருக்கு அவரை கூட கொஞ்சம் கூட. கடைசியா விழுபட்டாரே அவருக்கு இழப்பீடு கூட. நாங்க தொம்மல்ல நின்றது அவரை இழுத்துட்டு போனது வந்து. எனவே அப்படி இந்த வழக்கை தீர்த்ததாக ஒரு கருத்து இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அவருடைய பிரபலமான வாரிசுரிமை சட்டம் தொடர்பான ஒரு தீர்ப்பு இருக்கிறது. மிம்பரியா என்றுதான் இந்த தீர்ப்புக்கு பேர் வரலாற்றில். ஏனென்றால் அவர் மிம்பர்ல நின்று இந்த வழக்கை தீர்த்தார். அலி ரலியல்லாஹு அவர்கள் கணித மேதை, மேக்ஸ் அறிவு அவர்களிடத்தில் நிறைய இருந்து இந்த வாரிசுரிமை சட்டம் முழுக்க மேக்ஸ், அதுவும் என்ன பின்ன கணக்கு, பின்னம். நீங்க வாரிசுரிமையை பார்த்தீங்கன்னா 6ல் 1, 4ல் 1, 8ல் 1, 2ல் 1 என்றுதான் பெரும். அப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பெருக்கி பார்க்கறது என்ன அறிவு இருக்கணும்? பின்ன அறிவு இருந்திருக்கணும். அந்த காலத்துல அந்த அறிவு இருந்ததுதான் குர்ஆன் அந்த பின்னமா சொன்னது வாரிசுரிமை. சுதுஸ், நீங்க அந்த வசனத்தை ஓதி பாருங்க. துசிக்குமுல்லாஹு என்று வரக்கூடிய அந்த நந்தனாவில் வரக்கூடிய அந்த
அந்த வசனத்தை நீங்க ஓதி பார்த்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8 எல்லாம் 6ல் 1, 8ல் 1, 4ல் 1, சுதுஸ் என்றுதான் அந்த வசனங்கள் வரும். எல்லாம் பின்ன கணக்கு. இதை எல்லாராலையும் தீர்த்து வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்த நேரம் வாரிசு உரிமை சட்டத்திலே அவுல் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். அது அந்த பின்ன கணக்கு விரிவா சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காத மேக்ஸோட சம்பந்தப்பட்டது. ஒரு பின்ன ரீதியாக பிரிக்கின்ற போது சொத்து மிஞ்சுது, பிரிச்சுட்டு வரைக்கும் கொஞ்சம் சொத்து மிஞ்சுது, அந்த சரியான கணக்கு. அது மெம்பர்ல நின்று கொண்டே அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கணக்கு சொன்னார்கள். இப்படித்தான் இதை நீங்கள் பிரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பின்ன கணக்கில ஒரு வித்தியாசமான அந்த அவுல் ஒரு பங்கை எக்ஸ்ட்ராவா போட்டு பிரிச்சுட்டு எல்லாருக்கும் சமமா வரும். அப்படி ஒரு சிஸ்டத்தை அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார்கள். அது மிம்பர்ல பேசிட்டு வளரும் போது அங்க இருந்து தீர்ப்பு சொன்னார். அப்படி அந்த கணித அறிவு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது என்பதற்கு இந்த சம்பவத்தை ஆதாரமாக காட்டுவார்கள். அவுளுடைய சட்டம் என்று இதனை சொல்வார்கள். அவுல் சொல்றது மேலதிகமாக ஒரு பங்கொண்ட போட்டு பிரிச்சுட சமமா வரும், கடைசி ஒண்ணு மிஞ்சா. அப்படி ஒரு பின்ன கணக்கினை தீர்த்து வைத்த ஒரு வரலாறு மெம்பரியா தீர்ப்பு என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிர்வாக ரீதியாக, நீதி ரீதியாக, அறிவுத்துறையிலே பல்வேறு பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய அரபு இலக்கண புலமை, அவர்களுடைய அரபு இலக்கண புலமைங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. இஸ்லாம் அரபு அல்லாத நாடுகளுக்கெல்லாம் பரவிட்டு போன நேரம் குர்ஆனை தவறாக ஓதுகின்ற பிரச்சனை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தோற்றம் பெற்ற பிரச்சனை அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே இருந்தது. உடனே தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சார்கள், அரபு இலக்கணத்தை வகுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அவ்வளவு காலம் அரபு இலக்கியம் தான் இருந்தது, இலக்கணம் இல்லை. இலக்கணம் வாய்மொழியாகத்தான் இருந்தது. தொகுக்கப்பட்ட அரபு இலக்கண நூல்கள், அரபு இலக்கண பகுதிகள் எதுவும் இருக்கிறது. குர்ஆனுக்கு இப்ப நாம ஓதுற மாதிரி ஹரக்கத் இருக்கிறது. ஹரக்கத் நாம கொண்டு ஓதுவோமே, அது ஒன்றும் இல்லை குர்ஆன். அது மட்டுமா இல்லை, நுக்குத்தாவும் இல்லை, நுக்குத்தாவும் இருக்கல குர்ஆன்ல. இது பாவா தாவான்னு நமக்கு மதிக்கல அவங்க, ஆனா அரபிகள் மதிப்பான். அந்த எழுதுற ஃபார்மட்ல அது இருந்தது, இது பாவா தாவா. ஆனா அரபி இல்லாத ஆட்களுக்கு இதையெல்லாம் கொடுத்த உடனே அவங்களுக்கு உண்டு முழங்கு, இது பானா நூனா தாவா எல்லாம் ஒரே மாதிரி தான். இது மேல கொண்டு வச்சாதான் நம்ம குர்ஆன் மசாலா ஓதினுமே, ஒரு நோக்கத்து மேல 2 நோக்கத்துக்கு கீழே ஓதினுமே. அது ஏன் நமக்கு சொல்லி தந்த சின்ன வயசுல அது அடையாளம் காண்றது, அந்த அடையாளம் காண்றதுக்காக வேண்டி தந்த. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்கல இந்த குர்ஆன். அவங்க காலத்தில் எழுதப்பட்ட பிரதிகள்ல நுக்குதாவும் இல்லை, ஹரக்காவும் இல்லை. ஹரக்கத் இல்லாட்டி அரபு தெரிஞ்ச வாசிக்கணும். அரபு படித்த உலமாக்கள் மூலமாக்களுக்கு ஹரக்கத்து தேவையில்லை, அரபு சும்மா வாசிக்கணும். அது இலைஹியா இலைஹுவான்னு அரபு படித்தாக்களுக்கு தெரியும். அது ஏன் அப்படி வரணும் மட்டும் தெரியும், மத்தாக்களுக்கு தெரியும். ஆனா நுக்தா இல்லாம வாசிக்கல, அரபு படித்தாக்களுக்கு வாசிக்கல. ஆனா அந்த காலத்துல அரபிகளுக்கு வாசிக்கல. எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சார்கள் சொன்னால், அபுல் அஸ்வத் அத்-துவலி என்று சொல்லக்கூடிய ஒரு மொழி அறிஞரை அழைத்து வந்து அவரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் டிஸ்கஸ் பண்ணி உடனே சொன்னார்கள், நீங்கள் அரபு இலக்கணத்தை தொகுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு பெயர் சொல், வினை சொல், விடை சொல் இதெல்லாம் எப்படி வர வேண்டும் என்று சொல்லி, இந்த அரபு உச்சரிப்புகள் எப்படி வர வேண்டும் என்று அதுக்கு இந்த புத்தெல்லாம் நுகுத்தாக்கள் எல்லாம் விட்டு குர்ஆனை இந்த வழிமுறைப்படிதான் எழுத வேண்டும், அரபு மொழியை இப்படித்தான் எழுத வேண்டும் என்ற சட்டத்தை உருவாக்கி அந்த குர்ஆனுக்கு அரபு மொழிக்கான நஹ்வை இலக்கணத்தை உருவாக்கியவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இது அவருடைய பெரிய பங்கு. அடுத்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்ற இன்னொரு துறை, எத்தனை துறை சொல்லிட்டேன், நீதித்துறை, கணிதத்துறை, அதை குறிப்பா வாரிசு உரிமை சம்பந்தமான விஷயங்கள், நீதித்துறை, கணிதத்துறை, அறிவுத்துறை, பொதுவான டீச்சிங் அறிவு பங்களிப்புகளை செஞ்சார். 4வது அரபு இலக்கணத்துறை. 5வது அவர்களுடைய துறை தஃப்சீர், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கின்றவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான. அவருடைய சிறப்பை சொல்வதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும். தர்ஜுமானுல் குர்ஆன் என்று அழைக்கப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள், நான் குர்ஆன் விரிவுரையில் பெற்ற அறிவு அனைத்தும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து கற்றதுதான். என் அறிவு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவோடு ஒப்பிடுகின்ற போது கடலிலே ஒரு துளிக்கு சமனானது என்று சொன்னார். யாரு சொல்ற இந்த கருத்து? குர்ஆனுக்கு 8 வயசிலேயே விளக்கம் சொன்ன தர்ஜுமானுல் குர்ஆன் என்ற ஒரு ரசூலுல்லாஹினால் போற்றப்பட்ட ஒரு பெரும் ஷஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, குர்ஆன் விளக்கத்தில் பிரபலம் பெற்ற ஒரு ஷஹாபி. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொன்ன விளக்கம் எல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு சொன்னாங்க. அப்பா அவர் சொன்னதை தான் நான் சொன்னேன். அவர் சொல்றேன், அவரது அறிவோட கூட என்னுடைய அறிவு
ஒரு துளி அறிவு என்று சொல்லியிருப்பது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த தஃசீர் துறையில் அவர்கள் பெற்றிருந்த நியாயமான அறிவை புலப்படுத்துகிறது என்பதையே நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அரசியல் ரீதியாக பெற்றிருந்த அந்த சிறப்புகளை நாங்கள் பார்க்கின்ற போது இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய 4வது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு நிலவிய அரசியல் குழப்பங்கள் என்றால் அதை எண்ணி பார்க்கலாம். பயங்கரமான அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு கலீஃபாவாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். பொறுப்பேற்றுக் கொள்ற நேரம் பெரிய பிரச்சனை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவும் கொலை செய்யப்படலாம். பெரிய ஒரு கிளர்ச்சி டீம் ரெடி அன்னைக்கு முஸ்லீம்களுக்குள்ளே அடிப்படை சண்டை. உமையாவா அப்பாசியாவா எந்த வம்சம் என்கின்ற வம்ச கோத்திர சண்டைகள் இப்பொழுது தோற்றம் பெற்றுவிட்டது. எப்படி இந்த முஸ்லிம் சமூகத்தை நான் ஆட்சி செய்வது என்ற பெரிய சவாலோடு தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்குள்ள வருகின்றார்கள். இருந்தால் பல சிக்கல்கள் சவால்கள் அதையெல்லாம் தாண்டி தன்னால் முடிந்த சில சேவைகளை அவர்கள் செய்தார்கள். பொருளாதார ரீதியாக பைத்துல் மால் மிக சிறந்த முறையில் அதனை நிர்வகித்து ஏழைகளுக்கு சமமாக அதனை பங்கிட்டு கொண்டு நான் நேற்று சொன்னேன். எல்லா கஜானாவை காலி செஞ்சு கூட போய் தொழுது போட்டு அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, இந்த இடம் எனக்கு சாட்சி சொல்லும் யா அல்லாஹ், நான் எந்த அளவுக்கு மக்கள் பணி செய்தேன் என்பதற்கு ஆதாரம் என்று சொல்லிவிட்டு இந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதே மாதிரி சொன்னார்கள், வரி வசூலிப்பதற்காக அதிகாரிகளை அனுப்புகின்ற போது ஒரு உபதேசம் செய்தார்கள். இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், வரிகளை வசூலிக்க அனுப்புகின்ற போது அதிகாரிகளிடம் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள், மக்களிடம் அதிக வரி வசூலிப்பதை விட நிலத்தை வளப்படுத்துவதில் அதிகம் கவனம் செலுத்துங்கள். நிலம் வளமாக இருந்தால் வரி வசூல் நிலைத்திருக்கும் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி அனுப்புவார். நீங்க போறீங்க ஒரு ஊருக்கு வரி வாங்க போய் அவன்கிட்ட போய் வரியை வருகிட்டு வாரதல்ல உங்களோட நோக்கம். அவன் நிலத்துல இந்த வருஷம் 1000 மூடை அறுவடை செஞ்சீங்கன்னா அடுத்த வருஷம் 1500 அவன் அறுவடை செய்யறதுக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுக்கலாம்னு யோசிங்க. அரசாங்கம் அவனுக்கு மானியம் கொடுக்கலாமா, பசலை கொடுக்கலாமா, அல்லது வேற ஏதாவது உதவிகள் செய்யலாமா, வழிகாட்டலை கொடுக்கலாமான்னு யோசி. அவனோட வருமானம் கூடினா நமக்கு வரி வரும் தானே. அவனை போட்டு வரி என்று நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அவன் காலப்போக்குள்ள நஷ்டமடைந்து நமக்கு வர வேண்டிய வரியும் வராது. அப்ப ஏழைகளை உருவாக்காதீங்க, செல்வந்தர்களை உருவாக்குங்க, வரி தானா கிடைக்கும் என்ற ஒரு கருத்தை அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வரி வசூலிக்கு மரியாதை எடுத்து சொல்லி அனுப்பிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு நீதியாக கலீஃபாவாக இருந்த போது நடந்து கொண்டார் என்பதற்கு ஒரு பிரபலமான சம்பவம் சாட்சியாக இருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய கவச ஆடை ஒரு முறை ஒரு சந்தையிலே அவர்கள் ஒரு பணிக்காக சென்று வருகின்ற போது தவறிவிட்டது. அதனை ஒரு யூத சகோதரர் எடுத்துக்கொண்டு சந்தையிலே விற்றுக் கொண்டிருந்தார். விலை பேசி வித்துக் கொண்டிருந்தார். குறைக்கின சாமான் எடுத்துட்டு வந்து விற்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க கண்டுட்டாங்க. கண்டவனை வந்து கேட்டாங்க, இது என்னுடைய கவசம், எங்க இருந்து எடுத்தா? இந்த ஆண்டு கேட்டாங்க. சொன்னாங்க, கூட அவசரப்படுறதுக்கு என்ன ஆதாரம்? இது எந்த கவசம் தான் எல்லாருக்கும் தெரியும். ஒருவருக்கு வாங்கி கொண்டேன், அது என்னுடைய கவசம். 2 பேருக்கு இடையில பிரச்சனை. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வழக்கு போட்டார். யாரு? கலீஃபா. அவர் தான் கலீஃபா. அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார். ஒரு சாதாரண குடிமகனை கேட்கிறார், என்னுடைய கவச ஆடையை திருடி விட்டார், எனக்கு பெற்றுத்தர வேண்டும். இப்பொழுது ஷுரைஹ் அல் காதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் நீதிபதி, அவருடைய நீதித்துறை சம்பவங்களை நிறைய நீதி சம்பவங்களை ஷுரைஹ் அல் காதி வழங்கிய தீர்ப்புகள் தனியாக தொகுக்கப்பட்ட இஸ்லாமிய வரலாறு. ஷுரைஹ் அல் காதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நீதிபதி, அவர்கிட்ட தான் போறாங்க, போய் கொடுக்குறாங்க, இப்படி இந்த தீர்ப்பை நீங்க தான் சொல்றாங்க. அப்ப உடனே ஷுரைஹ் அல் காதி வழக்கு எடுத்துக்கொள்றான். அலி ரலியல்லாஹு தஆலா குற்றவாளி ஆட்களை விசாரிக்கிற கூண்டுல தான் அவரும் நிற்கிறார். இதை கண்ட உடனே யூதருக்கு தூக்கி வாரி போன்ற ஒரு கலீஃபா. நான் நினைத்து வந்தேன், இப்பொழுது நீதிபதிக்கு முன்னால் இவர் மரியாதை செலுத்தப்படுவார், அவருக்கு என்று தனியான அந்தஸ்து கிடைக்கும், இந்த வழக்கில் நான் தோத்து விடுவேன் நினைச்சிட்டு வந்தால் எனக்கு சரிசமமாக அவரையும் நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தார். இப்போது வழக்கு விசாரணை கலீஃபா கூட அடங்கவில்லை. அலி இப்னு அபி தாலிப், உங்களுடைய பக்க நியாயம் என்ன? உங்கள்கிட்ட தான் இந்த கவசாடை சொந்தமானது என்பதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள்? சொன்னா, என்னுடைய மகன் எனக்கு சாட்சி. அப்ப அழைச்சிட்டு வந்து அவருடைய சாட்சியை விசாரிக்கிறார்கள். சாட்சியை விசாரிக்க அவர்கள் சொன்னார்கள், பிள்ளையினுடைய சாட்சி பாப்பாவுக்கு செல்லாது. இந்த பிள்ளையுடைய சாட்சி பாப்பாவுக்கு செல்லாது. எனவே போதுமான ஆதாரங்கள் இல்லை என்பதால் அடிப்படையில்
இது யாருடைய கவசமாக இருந்ததோ அவருக்கே சொந்தம். எனவே யூதருக்கு இந்த கவசம் சொந்தமானதை நான் தீர்ப்பளிக்கிறேன் என்று சொல்லிவிடாதே. அவர்களை கூப்பிட்டு சொன்னா உங்களோட கவசமான எனக்கு தெரியும். ஆதாரம் இல்லாம நான் என்ன செய்ய முடியாது, தீர்ப்பு சொல்ல முடியாது. சட்டம் இருக்கு. எப்பவுமே தீர்ப்பு வெளிப்படை இருக்கு. நமக்கு தெரியும் பிழை செய்யல, ஆனா பிழை செஞ்சேன்னு ஒரு ஆதாரம் வந்தா செஞ்சேன் ஆதாரம் தீர்ப்பு அத பிள்ளை என்று நிரூபிக்கும் வரைக்கும் அது பிள்ளதான். அது பிள்ளை இல்லை என்று அவர் நிரூபிக்கும் வரைக்கும் அது பிள்ளதான். எனவே ஒண்ணும் செய்யல. ஹுக்முபில் வவாஹிர் வெளிப்படைகளை வச்சுதான் தீர்ப்பு கொடுக்கணும். உள்ரங்கமானவருக்கு தெரியும் தலைவர் செஞ்சிருக்க மாட்டார் என்று உள்ளுணர்வுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாது. நீதித்துறையில் இருக்கிறது மிக கஷ்டம். உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அறிவுக்கு தான் முக்கியத்துவம், ஆதாரத்துக்கு தான் முக்கியம் கொடுக்கணும். அப்ப இன்னும் ஒரு சட்டம் இது இருக்கிறது. அல் பையினத்து அலல் முத்தஇ, யாரு என்னுடையது என்று சொன்னாரோ அவர் தான் ஆதாரம் காட்ட வேண்டும். மற்றவர் அன்கர மறுக்கிறவர் ஒண்ணு ஆதாரம் கண்டது. சரிதான். அப்ப ஆதாரம் காட்ட வேண்டியது வாதிட்டவர் தான். எனவே ஆதாரம் இல்லை, தீர்ப்பளிச்ச உடனே அந்த மனிதர் ஓடி வந்தார். ஓடி வந்து சொன்னார், அலைவர்களால் அவனை கையை பிடிச்சி, இது கூட கவசம் தான், நான் திருடினேன், நான் சந்தையிலிருந்து இதனை திருடி எடுத்தேன், எனவே என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு நீதியான ஆட்சி தான் நடக்கிறது என்பது எனக்கு தெரியாது. இவ்வளவு நாளும் நான் அவங்களை பிழையாக விளங்கிக் கொண்டேன். நீதிபதி ஒரு கலீஃபாவை எப்படி நடத்துகிறார் என்று பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். உங்களை தான் கவசம் அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கு தான் சொந்த மட்டும் தீர்ப்பு அளிக்கிறேன். ஏன் இவ்வளவு நீதியாக நீங்க நடக்கிற நேரம் நான் இதற்கு மேலும் உங்களுடைய மார்க்கம் உண்மையானது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த பணிகள் மிக மிக லாபகமான பணிகளாக இருக்கிறது. அவர்கள் நஹ்ஜுல் பலாகா என்று ஒரு தொகுப்பு இருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய உரைகள் அது புத்தகமாக்கப்பட்டிருக்கிறது. பிற்காலத்தில் அரபு இலக்கியத்தின் சிகரமாக போட்டப்படுகின்ற நஹ்ஜுல் பலாகா என்பது அரபு இலக்கணத்திலேயும் உச்சகட்ட இலக்கணம். பலாகா என்கிற தனிக்கலை இஸ்லாத்திலே அரபில். அப்ப அந்த குர்ஆன் பலாகா முழுக்க முழுக்க அந்த சொற்செறிவும் பொருள் அர்த்தமும் கூடிய வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி இலக்கிய நடையில் பேசுவதற்கு தான் இந்த பலாகா என்று சொல்லுவோம். இந்த பலாகாவுடைய அறிவு அலி ரலியல்லாஹு தஆலா இருந்தால் தான் அவர்கள் பேசின அந்த பேச்சுக்களை எல்லாம் தொகுத்து நஹ்ஜுல் பலாகா என்று தொகுத்தார்கள். எனவே அந்த அளவுக்கு அவர்களுடைய பணிகள் இருந்தது. இதோடு அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை நடந்த முக்கியமான பகுதிகள் எல்லாம் முடியும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பதையும், அவருடைய ஆட்சியில் ஏற்பட்ட அந்த குழப்பங்கள் என்ன, அதில் ஏற்பட்ட அந்த வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் என்ன என்கிற ஒரு சிறிய அறிமுகத்தோடு நிறைவு செய்துவிட்டு நாளை நாங்கள் சஹாபாக்களின் வாழ்விலிருந்து முத்துக்கள் என்ற தலைப்புக்குள் நாங்கள் போய் சில முக்கியமான சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். எனவே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களைப் போல நாங்களும் அறிவோடு பல்துறை சார்ந்த ஆளுமைகளாக சமூகத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.